வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாத்துக்குமே சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். பணக்காரர் ஆகணும், நம்மளும் ஒரு நாள் கோடீஸ்வரர் ஆகணும்னு சொல்லி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஆசை இருந்துட்டு இருக்கும். ஆனால் அது எப்படி அப்படின்னு நீங்கள் போயிட்டு ஏதாச்சும் ஒரு பணக்காரர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அந்த சீக்கிரட்டை வெளியே சொல்லவே மாட்டாங்க. ஆனால் நான் இந்த வீடியோவில் பணக்காரருக்கான 10 சீக்கிரட்டை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவோட எண்டில் நீங்களே பணக்காரர் ஆகலான்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டை கொண்டு வர அளவுக்கு ஒரு சீக்கிரட்டான விஷயம் ஒழிஞ்சிருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், முதல் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மைண்ட் செட் தாங்க எல்லாத்துக்குமே காரணம். அதிகமாக பணம் சம்பாதிக்கிறவங்களோட திங்கிங் ஸ்டைல் வந்துட்டு நார்மலாக திங்கிங் பண்ணுறவங்கள விட 100% வித்தியாசமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நார்மலாக எல்லாருமே பார்த்திங்கன்னா பணத்தை சேவ் பண்ணலான்னு தான் நினைப்பாங்க. ஆனால் மில்லியனர் அப்படி கிடையாது. பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்ப்பாங்க. ரிஸ்க் எடுத்தால் தான் க்ரோத்தே கிடைக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே ரிஸ்க் எடுத்தால் தான் பணம் கிடைக்குன்றது. ஸோ நீங்களும் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கணும். செகண்ட் ஒன், மல்டிபிள் இன்கம் சோர்ஸ். நம்ம நிறைய பேர் மந்த்லி சேலரி நம்பி தாங்க இருக்கோம். ஆனால் மில்லியனர் வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு இன்கம் சோர்ஸ் வந்துட்டு ரிஸ்க் அதிகமாக இருக்கங்காட்டிக்கு 2-3 இன்கம் சோர்ஸை ரெடி பண்ணிக்குவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம், சைட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட், ரெண்டல் இன்கம், அந்த மாதிரி 2-3 இன்கம் வர மாதிரி அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது வந்துட்டு ஒரு ரகசியம். அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சைடு ஏதாச்சும் லாஸ் ஆனாலுமே இன்னொரு சைடு வர இன்கம்மை வச்சு அதை ஈடு கட்ட முடியும். மூணாவதாக பார்க்க போகிற விஷயம், பணத்தை செலவு செய்ய கற்றுக்கணுங்க. மில்லியனர் வந்துட்டு பணத்தை எப்பயுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள், வாரன் பஃபட் எவ்வளோ பெரிய பில்லியனர். ஆனால் அவர் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன வீட்டில் தாங்க தங்கியிருக்காரு. ஆனால் அதே மாதிரி அவங்க லக்ஸரியான எந்த ஒரு அன்னெசரியான செலவும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பணத்தை செலவு பண்ணணும். ஆனால் அவங்களோட ஷாப்பிங் லிஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அதிகமாக இருக்கும். நம்மளோட ஷாப்பிங் லிஸ்ட்டை போய் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருப்போம். பக்கத்து வீட்டுக்காரங்க அது வாங்கியிருக்காங்க, எடுத்த வீட்டுக்காரங்க இது வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் அப்படி பண்ணாமல் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், க்ரோத், அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் போட்டு இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கங்க. நம்ம 4வதாக பார்க்க போகிற விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி. நீங்கள் வந்துட்டு ஏர்லி ஏஜ்லேயே வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு க்ரோத்து டபுளாக தாங்க கொடுக்கும். எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக்கு, கோல்டு, ரியல் எஸ்டேட்டு ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு காலப்போக்கில் டபுளாக தான் தரும். இப்போ கோல்டு ரேட்டே பார்த்துட்டிங்கன்னா இப்போ டபுள் ட்ரிபிள்னு ஏறிட்டே போகுது. நீங்கள் ஃபஸ்ட்டே கோல்டெல்லாம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா 5000 4000 இருக்கும்போதே 1 கிராம் 2 கிராம்னு வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அதோட இப்போ மதிப்பு அதிகமாக இருந்திருக்குங்க. ஒரு மில்லியனர் எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட மணியை பேங்க்கில் ஸ்லீப்பிங் மணியாக வைக்க மாட்டாங்க. பணத்தை வச்சு பணத்தை சம்பாதிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. 5th ஒன், லேர்ன் ஸ்கில்ஸ். நீங்கள் ஏதாச்சும் ஒரு திறமையை நீங்கள் வளர்த்துக்குங்க. அதாவது மில்லியனர் ஆகிறவங்க எதில் டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அதில் அவங்க மாஸ்டர் ஆகணும்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா டெக் ஸ்கில்லாக இருக்கலாம், கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கலாம், லீடர்ஷிப்பு, மார்க்கெட்டிங், இந்த மாதிரி ஸ்கில் நம்ம பணத்தை டபுள் ஆக்கி தான் தருமே தவிர அது என்றைக்குமே லாஸ் ஆகுது. நீங்கள் எந்த ஸ்கில் வாங்கினாலும் அது பேசிவாக பணம் தருமே தவிர அது உங்களுக்கு எப்பயுமே ரிஜெக்ட் ஆகி லாஸோ எதுவுமே உங்களுக்கு வராது. 6th ஒன், ஸ்பெண்ட் டைம் வித் ஸ்மார்ட் பீப்புள்ஸ். ஒரு ஃபேமஸான ஒரு குவாட் இருக்குது, நீங்கள் 5 பேர் கூட நிறைய நேரம் செலவு பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் அந்த 5 பேருக்கும் ஆவரேஜ் தான். ஆனால் சக்ஸஸ்ஃபுல் ஸ்மார்ட் பாசிட்டிவ் திங்கிங் உள்ளவங்களோட சேர்ந்துருங்க. ஐடியா வந்தால் ஆக்ஷனும் ஆகும், மோட்டிவேஷன் டபுள் ஆகும். நீங்கள் ராங்கான ஒரு பர்சன் கூட இருந்தீங்கன்னா உங்களோட ட்ரீம் எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வெறும் கனவாகவே போயிருங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற பர்சன் வந்துட்டு ஒரு நல்ல உங்கள் கூட மோட்டிவேஷனாக இருக்கிற மாதிரியான பர்சனை சூஸ் பண்ண கற்றுக்கங்க. 7th ஒன், டிசிப்ளின் தான் மில்லியனருக்கு ரொம்ப அடிப்படையான ஒன்றுங்க. டிசிப்ளின் இல்லாமல் மில்லியனர் ஆகவே முடியாது. ஏர்லி மார்னிங் வேக்கப், உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. டெய்லி ஸ்மால் ஸ்டெப் எடுத்து வைங்க அந்த கோலுக்காக. டெய்லி ரொட்டீனாக அதை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன் டே ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ரெஸ்ட் எடுத்துக்கலாம்லாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மில்லியனர் ஆகவே முடியாது. அது வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் நம்ம ஹீரோவாக முடியும். 8th ஒன், லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ். தோல்வியை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா எலான் மஸ்காக இருக்கட்டும், தர்பாய் அம்பானியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஃபெயிலியர் வந்துச்சு. ஆனால் அந்த ஃபெயிலியரை வந்துட்டு அவங்க வெறும் ட்ராப்பாக எடுத்துக்கிட்டு அவங்க அதை விட்டு விலகலை. சரி, ஓகே, இதெல்லாம் நமக்கான ஒரு ஃபீட்பேக்காக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் லெவல் அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அடுத்தடுத்த ஸ்டெப்பு அதை கரெக்ட் பண்ணி அந்த ஃபெயிலியரையே அவங்க வந்துட்டு சக்ஸஸாக மாற்றி காட்டினாங்க. ஸோ அப்போ தான் நம்மளால் ஒரு ஃபெயிலியர் வந்தால் தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேனாக மாற முடியும், மில்லியனராகவோ இல்லை ஒரு பணக்காரராகவோ ஆக முடியும். ஸோ நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் விட்டுலாம்னு சொல்லி மட்டும் விட்டுறாதீங்க. உங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். பி பேஷண்ட். மில்லியனர் ஒன்றும் மேஜிக் கிடையாது. ஒரே நைட்டில் நம்மளால் வந்துட்டு பணக்காரர் கோடீஸ்வரெல்லாம் ஆயிட முடியாது. ஸோ நீங்கள் அதுக்காக டைம் ஒதுக்கணும். அதுக்காக நீங்கள் சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஒரு பெரிய லெவல் ப்ராஃபிட்டே கிடைக்கும் அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாட்டி உங்களால் வந்துட்டு மணியை ஹோல்ட் பண்ணியே வைக்க முடியாது. நீங்கள் ஷார்ட்கட்டில் பணத்தை எடுக்கலான்னு பார்ப்பீங்க, ஏதாச்சும் கேப்லிங் இல்லாட்டி ஆப்பில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு இந்த லாட்ரி அந்த மாதிரிலாம். ஆனால் அது எல்லாமே டக்குன்னு உங்களுக்கு லாஸ் ஆயிடும், சீட் பண்ணிடுவாங்க உங்களை. ஸோ நீங்கள் ஒரு பிளான் பண்ணுங்கள், உங்களுக்காக ஒன்று உருவாக்குங்க. அதுக்கப்புறம் அதுக்காக வெயிட் பண்ணி அதுக்கான மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம்.
10th ஒன், இது தாங்க முக்கியமான ஒரு பில்லியனருக்கான ஒரு சீக்ரெட்டே. இதை நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வாரன் பஃபெட், பில்கேட்ஸ் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த சீக்ரெட்டை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சேரிட்டி பண்ணுவாங்க. பிகாஸ் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மணியை போட்டு மணியை எடுக்கிறது, அதாவது குட் நெட்வொர்க் உருவாக்கும், இது ஸ்ட்ராங் நேம் உருவாக்கும், அண்ட் மணி கீப்ஸ் க்ரோவிங். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு சேரிட்டி ஒதுக்கி தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே நண்பர்களே, இப்போ உங்களுக்கு மில்லியனர் ஆகிறதுக்கான ரகசியங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். இது மேஜிக் இல்லை, ஷார்ட்கட் இல்லை, மைண்ட் செட்டு, ஸ்கில்லு, டிசிப்ளின், ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாத்தையும் தான் கம்பைன் பண்ணியிருக்கு. நீங்களும் ஃபியூச்சரில் மில்லியனராக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸை பார்க்கணும்னா ஃபேக்ட் மாப்ளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். சேர்ஸ்.